மூச்சில் உனை உணர்ந்தேனே. நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என தமிழுக்கும் தமிழால் தனக்கும் நன்னிலை ஏற்படுத்திக் கொள்ள இந்த மன்றத்தை தேடி வந்திருக்கும் எனதருமை சொல்வேந்தர்களே, உறவினர்களே, நடுவில் இருப்பதால் இல்லை அவர் நடுவர், நடுநிலையான தீர்ப்பை வழங்குவதால் தான் அவர் நடுவர். வானில் சுற்றினால் அது கருடன், வானில் சுற்றினால் அது கருடன், நயம்பட பேசி அனைவரின் கர ஒளியையும் பெற்றால் அது வேறு நீலகண்டன். எதிரணி வீரர்களே, எண்ணணி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த தமிழரின் தாழ்மையான வணக்கம். கருத்து சொல்ல நான் ஒன்றும் கவிஞனோ கலைஞனோ இல்லை. உங்கள் மத்தியில் இந்த எதிரணிக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் உங்களில் ஒருவன் நான். இவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் என்னிடம் கருத்து இல்லாததால் இலக்கிய பாடல்களுக்கு செல்ல எனக்கு காலமில்லை. எனவே திரைப்பட பாடலுக்கு சென்றேன். 70களின் குழந்தை நம்முடைய ஐயா கேவி உதயகுமார் அவர்கள், காசே நான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. அடுத்து இருப்பவர் மதிப்புக்குரிய ஐயா மதிவாணன் அவர்கள், அவரோ கமலஹாசனின் ரசிகர். காசு நேர்ல காசு வந்து கொட்டுகிற வேலைக்கு வாசகதவ மஞ்சுளா தட்டுகிற வேலை. மஞ்சுளாவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு இந்த மன்றத்திற்கு தெரியும். அடுத்ததாக உட்கார்ந்திருப்பவர் மேன்மைக்கு சொல்வேந்தர் கார்த்திக் அவர்கள், காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. அடுத்ததாக இருப்பவர் தமிழ் முனைவர், ஆனால் அவருக்கு பிடித்ததோ ஆங்கில பாடல், நோ மணி நோ மணி நோ ஹனி நோ ஹனிதா. ஏனென்றால் அவர் அனுஷ்காவின் தீவிர ரசிகர். அடுத்ததாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இலான் மாஸ்கை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இலான் மாஸ்க் என்பவரை எதனால் உங்களுக்கு தெரியும்? உலகின் தலை சிறந்த பணக்காரர்களில் தற்போது முதலாவதாக இருப்பவர் இலான் மாஸ்க். அவர் தனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் எது என்று சொல்கிறார் என்றால், இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு செல்லும் ஏவுகணையை உருவாக்கும் பொழுதுதான் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் கேட்கலாம், இலான் மாஸ்கை பற்றி இங்கு வந்து ஏன் பேசுகிறார் என்று. ஆனால் இலான் மாஸ்க் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவிட்டால் அது உலக அரசியலில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் சில காலத்திற்கு முன்புதான் பார்த்தோம். சரி, நான் இலான் மாஸ்கை பற்றி பேசவில்லை. இந்தியாவில் தலை சிறந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரை பற்றி பேச விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு ஸ்ரீதர் வேம்பு என்பவரை தெரியும்? அவர் யுஎஸ்இல் வாழ்ந்தவர். ஆனால் யுஎஸ்ஐ விட்டுவிட்டு, யுஎஸ்இல் தான் அவருடைய சொந்தமெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர் எனக்கு தனியாக மகிழ்ச்சி கிடைப்பது எங்கோ கிராமத்தில் தான் என்று சொல்லிவிட்டு தன் குடும்பத்தை எல்லாம் யுஎஸ்இல் விட்டுவிட்டு அவர் தன்னுடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறார். கிராமத்தில் இருப்பவரிடம் கேட்கிறார்கள், உங்களுக்கு கணினியில் பணிபுரிவது எப்படி இருக்கிறது என்று. அவர் சொல்கிறார், கணினியின் முன்பு நான் உட்கார்ந்திருந்தால் எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்பதால் தான் நான் குலக்கரையில் உட்கார்ந்து யோசிக்கிறேன், என் சிந்தை மென்மேலும் வளர்கிறது என்றார். தான் பெற்ற இன்பத்தை தன் தொழிலாளர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக தன்னிடம் இருக்கும் பல பணத்தை பயன்படுத்தி எங்கள் வேலை செய்யும் இடத்தில் அவர் குளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்களை எல்லாம் சென்று நீங்கள் அங்கு அனுபவித்து பாருங்கள், அந்த குளத்தின் அருமை உங்களுக்கு புரியும் என்று சொல்கிறார். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சொத்து இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியை வாங்க முடியும் எளிதாக. அடுத்ததாக நான் சொல்லவிருக்கும் கருத்து என்னவென்றால், இவர்களெல்லாம் நமக்கு புதியவர்களாக இருக்கலாம். நம் வள்ளுவனுக்கு போவோம். வாசுகி அவர்கள் கிணத்தில் நீரை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். ஏற்றிக் கொண்டிருந்த மாத்திரத்தில் வள்ளுவர் அழைக்கிறார், வாசுகி என்றவுடன் வாயை அவ்வாறே விட்டுவிட்டு தன் வான் போன்ற கணவன் வள்ளுவனை நோக்கி ஓடி வந்து, சொல்லுங்கள் என் அன்பு கணவரே என்கிறார். உடனே எழுத்தாணியை கையில் எடுத்து வள்ளுவர் எழுதுகிறார், நீரின்று அமையாத உலகிலும் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு. அதே வள்ளுவர் இந்த நவீன காலத்தில் இருந்திருந்தால் கணிப்பொறியின் முன்பு அமர்ந்து நம்மை போல் வேலை செய்யும் ஒரு மென்பொருள் நிபுணராக இருப்பார். அவர் வீட்டிலிருந்தே வேலை செய்கிறேன் என்று அனுமதி பெற்றுவிட்டு வீட்டில் கணினியின் முன்பு அமர்ந்து கொண்டு தன் மனைவியிடம், வாசு எனக்கு ஒரு காப்பி கொண்டு வாமா என்பார். வாசுவோ குழம்பை தயார் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அலுவலகத்தில் கேட்டால் வீட்டில் வேலை செய்ய வேண்டும்
வந்து காபியை கொண்டு வா, டீயை கொண்டு வா என்று உயிரை வாங்க வேண்டியது. ஒரு கம்மல் கேட்டேன், வாங்கி கொடுத்தாரா? கேட்டா இஎம்ஐ ஏகப்பட்டது தலைக்கு மேலே இருக்குன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் வள்ளுவர் இப்பொழுது எழுத்தாணி இல்லை என்பதால் செயற்கை நுண்ணறிவின் முன்பு அமர்ந்து இவ்வாறாக எழுதியிருப்பார். பணம் நீரின்றி அமையாத உலகு என்பதற்கு பதிலாக பணமின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் சொத்தின்றி அமையாத சொந்தம் என்று எழுதியிருப்பார். வள்ளுவர் பழைய ஆளுங்க, இந்த காலத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நவீன கால வள்ளுவர் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு. அவரு குத்து வசனத்துக்கு ஃபேமஸ் ஆனவர். அதாவது பஞ்ச் டயலாக். பஞ்ச் டயலாக்கு யாருக்கு ஃபேமஸ்? ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தற்சமயத்தில் ஒரு மேடையில் அவர் பேசி இருக்கிறார். பணங்காச கண்டு புட்ட புலி கூட புள்ள தின்னும் கலிகாலம் ஆட்சிதடி பெண்மணி அப்படின்னு பாடினார். அப்ப கருத்து தெரியாம அவர் பாடிட்டார். இப்பதான் அவருக்கு கருத்து தெரிஞ்ச ஒரு மேடையில பேசினார். என்ன தெரியுமா? பணம் அந்த காசு இந்த காசு இல்லைங்க, சாமி அந்த சாமி இந்த சாமி இல்லைங்க, காசுனா சாமி. காசு சாமி உங்க கையில இருந்தா எல்லா ஆசாமியும் உங்களுக்கு சொல்லுவான் ஆமா சாமி சொல்லி, ரெண்டு கை ரெண்டு காலம் போனாலும் குழச்சிக்குவா சார் இந்த காளி, காசு இருந்தா கெட்ட பையன் சார் இந்த காளி என்று அவர் கூறியிருக்கிறார். இறுதியாக ஏஆர் ரஹ்மானை கூறி உங்களிடம் விடைபெறுவது. ஏஆர் ரஹ்மானிடம் கேட்டார்கள், நீங்கள் எவ்வளவோ சாதித்து விட்டீர்கள், உங்களை பொறுத்தவரை இந்த உலகத்திற்கு நீங்கள் சொல்ல விரும்பும் கருத்து என்னவென்றவுடன் அவர் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்கள். நான் இந்த அவையில் இருக்கும் அனைவரையும் உங்கள் இதயத்தில் கை வைக்க வேண்டும். உங்கள் இதயத்தில் உங்கள் கைகளை வையுங்கள். இதயத்தை கை வைத்து கேட்கிறேன், நீங்கள் இப்பொழுதும் எனக்கு சொத்து முக்கியமில்லை, சொந்தம்தான் முக்கியம் என்றால் நடுவரிடம் தீர்ப்பை சொல்லிவிடுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.